கல்யாணத்தில் செய்கிற வெஜிடபிள் பிரியாணி அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு போடுற பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் ரஃபாக தான் சொல்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் பக்காவாக இதில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது போல் நடுவில் லைட்டாக உடச்சி போட்டு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த விதையெல்லாம் வெளியில் வர நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாது, காரமும் அதே சமயம் இறங்கிக்கும். அதனால் நான் இப்படி தான் சேர்ப்பேன். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பொன்னிறமாக ஆகணும். இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து இதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் சுஜிமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். டபுள் பீன்ஸ், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. உங்களுக்கு காய்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அதே அளவுக்கு தான். டபுள் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்திருக்கேன். இது போல் உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா டபுள் பீன்ஸ் உள்ளே இருக்கும். கிட்னி பீன்ஸ்ன்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பச்சை பட்டாணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் அரிசி ஊற போடணும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆகுது ஞாபகம் இல்லையே. சரி, இதில் நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி. யூனிட்டி பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்து. இது தண்ணி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைங்க. நிறையா சேர்த்து ஊற வைக்காதீங்க, அரிசி உடஞ்சிரும், குழஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு காமிக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற வைங்க. இப்போ இது கூடவே தக்காளி கூடவே புதினா, அரைக்கட்டு புதினா நான் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 கட்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொத்தமல்லி காமிக்கல வீடியோவில். இப்போ காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, டபுள் பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லாவே மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்புக்கு சேர்க்குற மிளகாத்தூள் இல்லை, தனியாக சேர்க்குற மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு கூடவே எப்போவுமே கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாமே சேர்த்து, சோம்பு இது 4த்தையும் சேர்த்து அரைங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்கும் பொழுது இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பன்னீர் பேனில் நெய் ஊற்றி நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி பன்னீரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 கிளாஸு, 1:2 ரேஷியோ. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது இல்லையா?
நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெளில வரும் பாருங்க, தெரியுதா வீடியோவில்? இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்க்கணும். அரிசியை நல்லா சேர்த்துட்டு உடனே வந்து மூடி போட்டு வைக்காதீங்க. நல்லா வந்து 70%க்கு அப்படியே வந்து வேகணும் அரிசி. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மூடி போட்டு வைக்கணும் குக்கரில். அப்போ தான் வந்து குழையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழஞ்சிரும் குக்கரில். ஸோ 70% வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா அதுக்கப்புறமா விசில் போட்டு வைங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் என்னோடய குக்கருக்கு. இப்போ பாருங்கள் அரிசி எப்படி நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்குன்னு. இப்போ எல்லாமே விசில்லாம் போயிட்டு திறந்ததுக்கப்புறமா ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு, நார்மல் ப்ரெட்டு தான். இதை வந்து நான் வந்து வறுத்து எடுத்திருக்கேன், பொரிச்சு எடுத்திருக்கேன் எண்ணெயில். அது வந்து இப்போ கலரும் பொழுது அந்த ப்ரெட்டையும் சேர்த்துட்டு கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஜென்டிலாக கலருங்க. இப்படி சைடு வாக்கில் விட்டு கலருங்க. நடுவில் விட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இது போல் ஜென்டிலாக கலந்து கொடுங்க. இப்போ ப்ரெட்டு எல்லாமே அப்போ தான் வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறம் கிடைக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் என்ன ரெசிபி நான் செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்றத. இந்த காலிஃப்ளவர் பொரியல் ரெசிபியை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வேறு வீடியோவில் வரேன். சுஜிமான் கன்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்